புத்திசாலித்தனத்தால் உயிர் பிழைத்த சிறுவர்கள். ஒரு ஊரில் ராமு, சோமு, குரு, முரளி என்ற 4 சிறுவர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் எப்பொழுதும் ஒன்றாக விளையாடுவார்கள், ஒன்றாக கிணற்றில் குளிப்பார்கள், ஒன்றாக பள்ளிக்கூடம் செல்வார்கள். ஒரு நாள் 4வரும் விளையாடிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு இடையில் சண்டை ஏற்பட்டது. அந்த சண்டையின் காரணமாக ஒருவருடன் ஒருவர் பேசிக் கொள்வதில்லை. ஒருவர் பின் ஒருவராக அவருடைய பள்ளிக்கூடம் செல்வார்கள். அவர்கள் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு சிறிய காடு உள்ளது. அந்த காட்டை தாண்டிதான் பள்ளிக்கு செல்ல வேண்டும். அப்படி ஒரு நாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் புலி ஒன்று ராமுவின் எதிரில் வந்து நின்றது. ராமு புலியை கண்டவுடன், காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, எனக்கு கூச்சலிட்டான். சத்தத்தை கேட்டு சோமு, குரு, முரளி மூவரும் ஓடி வந்தனர். ராமு புலியிடம் மாட்டிக்கொண்டிருப்பதை கண்டனர். மூவரும் எப்படி ராமுவை காப்பாற்றுவது என்று யோசித்தனர். முரளிக்கு ஒரு யோசனை வந்தது. நாம் மூவரும் கூச்சலிட்டுக் கொண்டு வேகமாக புலியை நோக்கி ஓடுவோம் என்று கூறினான். முரளி கூறியது போல் மூவரும் கூச்சலிட்டுக் கொண்டு புலியை நோக்கி ஓடினர். அதைக் கண்ட புலி பயத்தில் அங்கிருந்து ஓடியது. என்னை காப்பாற்றியதற்கு நன்றி என்று மூவரிடமும் நன்றி சொன்னான் ராமு. அதிலிருந்து எப்போதுமே அந்த காட்டு வழியாக பள்ளிக்குச் செல்லும் போது ஒன்றாகத்தான் சொல்வார்கள், வீட்டுக்கு ஒன்றாகத்தான் வருவார்கள். ஆம் குழந்தைகளா, வீண் சண்டை போடக்கூடாது. நாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் நமக்கு நன்மைகள் உண்டாகும். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.